ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கிறது ஐஸ் பியர் இருக்கும் போலாரு. நான் தான் உங்கள் பிஹெச் கோளாறு. நான் இப்போது நார்மல் சிஎஸ் ரேங்க்டு மேட்ச் தான் இருக்கேன். நார்மல் சிஎஸ் ரேங்க்டு மேட்ச்சில் தான் இருக்கேன். ரொம்ப பரபரப்பாக போகுது. அவங்கள எனிமி என்னை இந்த இடத்துல சுற்றி அழைச்சிட்டான். நான் சரியான மூமெண்ட் கொடுப்பேன், அதனால் அவனால் என்னை தொட கூட முடியாது. இங்கே பாருங்கள், நான் வெளியே வந்துட்டேன், நடிப்பேன். இங்கே ஒருத்தன் நான் ரெட் கலரில் அடிச்சிட்டேன், மண்டேலே அடிச்சிட்டேன். அதனால் அவன் நாக்காயிடுவான், நானும் நாக்காயிடுவான், செத்துருவான்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் டிமிட்ரியை போட்டு விட்டான். என் கில்லுன்னு அடிக்கலான்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தன் கிளா கேரக்டர் வச்சு ஃபிஸ்ட்டை வச்சு அடிக்க வந்துட்டான். நானும் விடுவேனா, ஓடுன்னு ஓடி கடைசியில் லாங்லேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஷார்ட் ரேஞ்ச் பிளேயரான்ட்டு நீ ஷார்ட் ரேஞ்ச் பிளேயரான்னு என் டீம்மேட் கத்த ஆரம்பிச்சிட்டான். சரிடா, நான் ஷார்ட் ரேஞ்ச் தான்டா அப்படின்னு அட்டாக் பண்ணலான்னு போனால் மேட்ச் முடிஞ்சிச்சு. அப்புறம் மேலே தூக்கி பார்த்தா நான் 500 டேமேஜ். ஃபஸ்ட்டில் இருக்கிறவனை பார்த்தா 198 2 கில்லு. நான் 500 டேமேஜ் எடுத்தேன், 1 கில்லு கூட இல்லை. அவன் 128 டேமேஜ் எடுத்து 2 கில்லு எடுத்துட்டான். அடப்பாவி, ரெண்டுமே ஓசிக்கில்லாடா, ரெண்டுமே நான் எடுத்து கில்லுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சு கைஸ். சரி பரவாயில்ல, இந்த மேட்ச் ஆச்சு, 4 பேரும் நம்மளே போட்டு ஏஸ் அடிக்கலான்னு பார்த்தேன். அதுலேயும் ஓடுவானுங்களா, எனக்கு முன்னாடி டச்சூயாலாம் போட்டு ஓடுவானுங்க. நானும் வேகமாக ஓடுங்கன்ட்டு பாட்டே போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தோன்னா என் டீம்மேட்டு இக்னிஸ் கேரக்டர் போட்டான். முன்னாடி பார்த்தா அந்த பவர் எவனையோ போய் பிடிச்சிச்சு. அப்புறம் தான் தெரியுது அவனோ அங்கே உட்காந்துருந்தான்ட்டு. சரி போய் அடிக்கலன்னு பார்த்தா அதையும் அவனோ ஒருத்தன் ஊசிக்கில் எடுத்துட்டான்டே. என்னடா இத்தனை ஊசிக்கில் எடுக்கிறீங்க, நான் இவ்வளோ டேமேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா மேலே அவனோ அடிக்கிற மாதிரி காட்டி கொடுக்குது. சரி மெடிக்கல் சுற்றிட்டு போகலான்னு குள்ளார பக்கத்தில் ஒருத்தன் மெடிக்கல் சுற்றிட்டு இருந்தான்ல, நான் போகிறக்குள்ளார அடிக்கலன்னு பார்த்தா நானும் அழுத்தி பிடிச்சிட்டு எடுத்துட்டேன். சரி ஸ்கார் எடுக்கலான்னு பார்த்தா அதை சுட்டுட்டேன். அப்புறம் நான் 1 கில்லு தான் எடுத்தேன். அதுக்கே என் பேர் நான் தான் அந்த ரவுண்டில் அதிகம் கில் எடுத்தேன்னு காமிச்சிருச்சு. அப்போ எல்லோரும் ஒவ்வொரு கில் எடுத்துட்டாங்களா அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. சரி இந்த மேட்ச் நான் எப்படியாவது ஏஸ் அடிப்பேனோன்னு ஒரு வெறி கொண்டு போயிட்டுருந்தேன். நான் அங்கே போகிறக்குள்ளார எல்லோரும் சரியான சம்பவம் பண்ணி விட்டாங்க. நான் நாக்கை சாகவே செஞ்சிட்டேன். என்னன்னு பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவன் என்ன கேரக்டர் வச்சுருந்தான் மறந்து போச்சு. ஆனால் சூப்பரான கேரக்டர் வச்சுருந்தான். டிஃபென்ஸ் டைப்பில் அது அட்டாக் டைப்பில் எல்லா டைப்லேயும் வச்சுருந்தான், என்ன மாதிரியே வச்சுருந்தான். ஆனால் எனக்கு மூமெண்ட்டு அந்த இடத்துல சரியாக வரல. நான் கொஞ்சம் பயந்துட்டேன், நான் வெளிப்படையாக சொல்லிக்கிறேன், நான் பயந்துட்டேன். திரும்ப இந்த இங்கிலீஷ் போடுறவன் போனான். நானும் போய் அட்டாக் பண்ணணுன்னு பார்த்தா அட்டாக் ஆகிடுச்சு. பொசுக்குன்னு என்ன அடிச்சிடான்னு க்ளோவல் போட்டேன். தெரியாதனமா அந்த இடத்துல க்ளோவல் போட்டேன். போடாமல் இருந்தால் வச்சு நான் போய் எடுத்துருக்கலாம். க்ளோவல் போட்டேன், என்ன மட்டும் அடிக்கிறாங்க. சரி ஓடிடலாம், சரி அழுத்திடலான்னு பார்த்தா அவன் பக்கத்தில் இருந்து 2-3 பேர் வந்துட்டானுங்க, பிடிச்ச என்ன அழுத்திட்டானுங்க. அப்போ இந்த சைடு பார்த்தா அவன் ஒருத்தன் அழுத்திட்டு இருக்கான். அந்த அழுத்துற கேப்பில் நிறையவே பண்ணி விட்டேன், நானே எல்லோரையும் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அவன் கேட்கவே இல்லை, நான் அழுத்தி எனக்கு தான் கில்லு கிடைக்கணும்னு சொல்லி அடிச்சிட்டான். ஆனால் பரவாயில்ல, என் டீம்மேட் ஒருத்தன் ரொம்ப நேரம் ஒழிஞ்சிருந்து 2 பேரும் நாக்கானதுக்கப்புறம் வந்து அழுத்தி முடிச்சிட்டான். இந்த 2 தடிமானங்களும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பொண்ணு கேரக்டர் தான் நல்லாயிருக்கு. இந்த பொண்ணு கேரக்டர் அடுத்ததில் தான் நம்ம மேட்ச்சுக்கு கூப்பிட்டு போகலாம். இந்த 2 தடிமானங்களும் வேணவே வேணாம். யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ மறக்காமல் பண்ணிடுங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிட்டுருக்கேன் கென் மாஸ்டரில். நான் இப்போ கென் மாஸ்டரில் பேசிகிட்ருக்கேன், உங்களுக்குலாம் தெரியாது. நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டு எடிட் பண்ணணும் கென் மாஸ்டர்லலாம், ரொம்ப கஷ்டம். இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் கூட வேணாம், உடனுக்குடனே வந்து நின்றுன்னு சொல்லிங்க, அது கூட பண்ண வேணாம். நீங்கள் ஒரு லைக் பண்ணால் அதுவே எனக்கு போதும். நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் பண்ணால் நான் கண்டென்ட் க்ரியேட்டர் ஆயிடுவேன், அது மட்டும் போதும். மேலே உங்களுக்கே நான் பிடிச்ச கண்டென்ட்ஸ் தான் போட ஆரம்பிப்பேன். 1000 லைக்ஸ் மட்டும் வந்தால் போதும், நான் அதிகம் 1000 லைக்ஸ் வந்துச்சா நான் கண்டென்ட் க்ரியேட்டர் ஆயிடுவேன். நான் இப்போ பாருங்கள், பேசி முடிக்கிறக்குள்ளாரே ஒரு ரவுண்ட் அவனுங்க ஜெயிச்சிட்டானுங்க.
எல்லாம் தேவையா? லைக் பண்ணிட்டு இதோட நான் சூப்பராக விளாட போகிறேன். டாப் அப்லாம் நல்லா பண்ணுவேன். இதே விஷயத்தை தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். ஒரே ஒரு லைக் தானே, பண்ணி விட்டு போகலாம்ல. எதுக்கு இவ்வளோ பேச வர்றீங்க? ஸோ ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் தானே, அதை மட்டும் பண்ணி விட்டு போயிருங்களேன். அப்புறம் நான் ஏடபிள்யூஎம் பிளேயரு, யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல. நான் புதுசாக வந்ததுனால உங்களுக்கெலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஷார்ட் ரேஞ்சில் ஏடபிள்யூஎம் ஆடுவேன், ஆனால் டபுள் ஏடபிள்யூஎம் இருந்தால் மட்டும்தான். சிங்கிள் ஏடபிள்யூஎம்மில் டபுள் ஏடபிள்யூஎம்மை விட பவர்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு, ஆனால் லாங் ரேஞ்சில் மட்டும்தான். ஸோ இந்த சைடு போகலான்னு பார்த்தா நான் பேக்கப் கொடுக்கலான்னு நினச்சேன். டப்புன்னு 2 பேரும் செத்துட்டானுங்க. சரி இப்படிக்கா போய் எடுக்கலான்னு பார்த்தா ஊக்கங்க போட்டு வரான். சரி இங்கேருந்து ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி ஊக்காங்க எடுக்கலான்னு பார்த்தா வெக்டர் வச்சுருக்கான். 2-3 மேட்ச்சில் அவன் தானே என்னை முடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டப்புன்னு என் டீம்மேட் நாக் ஆகிட்டான். என்னென்னு பார்த்தேன்னா அந்த பதத்தட்டில் வாய் வர கொள்ளுறது அது இருக்கட்டும் ஒரு சைடு. அந்த பதத்தட்டு சூப்பராக இருக்கே. சரி அது என்னமோ இருக்கட்டும். அதில் நான் ஏடபிள்யூஎம் வச்சு விளாட்றதையே மறந்துட்டேன். அந்த இதை பார்த்ததில் சர்ன்னு வெக்டாரை வச்சு என்னை அழுத்திட்டான். முடிஞ்சு போச்சு. சேர்றா மாப்பிள்ள, இந்த மேப் விட்டுறக்கூடாது, இந்த ரவுண்டு விட்டுறக்கூடாது. அதனால் நான் ஒரு கையில் யூஎம்பி ஒரு கையில் பேராஃபில் எடுத்துகிட்டு போய் அழுத்தலான்னு போகிறேன். அங்கே பாருங்கள், போது பாரு. இப்போ ஒரு 2-3 மேட்ச்சுக்கு முன்னாடி தான் நீ நல்லவன்னு சொன்னேன். ஓசிக்கில் எடுக்கிறதுக்கு லைனாக போது பாரு. அவனுங்க என்னென்னா 2 பேரும் அங்கே போய் சாகறக்குனே நிற்கிறானுங்க. அவனுங்கள வந்த சோதனை அவனுங்க சைடு தான் முழு ஸ்குவாடும் நிற்கிது. சரி இங்கேருந்து பொறுமையாக அந்த சைடு போய் பேக்கப் கொடுக்கலான்னு நினச்சேன். அவனுங்களே ஒருத்தனை முடிச்சிட்டானுங்க. அது அவனுங்க அடித்ததில் அவனுங்க எல்லோரும் ஸ்கேட்டர் ஆகிட்டானுங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தன் ஓடி வரான். எனக்கு பயமாயிடுச்சு. இவன் தானே நான் ஃபுல்ஸாக அடித்தானே. இந்த சைடு பார்த்தோன்னா வெக்டார் பயப்பில் என்கிட்ட ஒரு ஹெச்பி தான் இருந்துச்சு. அப்படியே நான் ஒரியன் போட்டதுனால எனக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோன்னா பொசுக்குன்னு என் டீம்மேட் அவனை அடித்து முடிச்சு பூயாவை வாங்கி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு வீடியோ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.